களம் சூடு பிடிக்க ஆரம்பிச்சிடுச்சு. தினம் தினம் ஒவ்வொரு கட்சிகளும் புது புது அப்டேட்டை கொடுத்து மீடியாவை ரொம்ப சூடாக்கிட்டு வராங்க. அப்படி இன்றைக்கு அரசியல்ல நடந்த சுவாரஸ்யமான தகவல்களை பார்க்கலாம். வெல்கம் டு தி கிரே. இது உங்கள் மதுவின் அரசியல் பார்வை. செங்கல்பட்டு மாவட்டம் மாமல்லபுரத்துல இருக்கிற மதிமுக தொண்டர்கள் எல்லாரும் மல்லை சத்யாவுக்கு ஆதரவா கட்சியை விட்டு வெளியேறிட்டு வராங்க. ஏன்னா இத்தனை ஆண்டு காலமா மல்லை சத்யா அவர்கள் மதிமுக கட்சியை வளர்த்து எடுத்ததுல அவரும் ஒரு மிகப்பெரிய பங்கு. அவரை போய் மதிமுக பொதுச் செயலாளர் வைகோ அவர்கள் துரோகின்னு சொன்னதை எங்களால ஏத்துக்கவே முடியாது. அவர் ஒன்னும் இந்த கட்சியுடைய துரோகி கிடையாது. வைகோ அவர்கள் அவங்க மகனை வளர்த்தெடுக்கணும்ன்றதுக்காக இப்படி மல்லை சத்யா மீது துரோகின்ற பட்டத்தை கட்டுறாரு. இதை எங்களால கண்டிப்பா ஏத்துக்க முடியாது. எப்ப அவர்கள் துரோகின்னு சொன்னாரோ அப்பத்துல இருந்து நாங்க ரொம்ப மன கஷ்டத்துக்கு உள்ளாகி இருக்கோம். எங்களால இதுக்கப்புறமும் அந்த கட்சியில இருக்க முடியாதுன்னு சொல்லிட்டு கார்ல இருந்த மதிமுக கட்சி கொடியை தூக்கி எரிஞ்சிட்டு இனிமேல் நாங்க யாரும் மதிமுகல பயணிக்க மாட்டோம் அப்படின்னு சொல்லி வெளியேறி இருக்காங்க. இதுக்கு வைகோ தரப்புல இருந்து என்ன பதில் சொல்லியிருக்காரு அப்படின்னா, இன்னைக்கு எல்லாரும் என் மேல பழி போடுறாங்க. நானா வாரிசு அரசியல் பண்றேன், என்ன வாரிசு அரசியல் பண்றேன்னு சொல்லி எல்லாரும் என் மேல பழி போட்டுட்டு இருக்காங்க. நான் திமுக கட்சியை விட்டு வெளியேறுவேன்னு நினைச்சு கூட பார்த்தது கிடையாது. ஆனா அந்த சமயத்துல என்ன தலைவரை கொன்னவன் சொல்லி எனக்கு கொலைக்கார பட்டம் கட்டினாங்க. அதுக்காகவே நான் அந்த கட்சியை விட்டு வெளியேற்றப்பட்டேன், என்னை தூக்கி எரிஞ்சாங்க அப்படின்னு சொல்லி ரொம்ப மனவேதனையோட பேசியிருக்காரு. திமுகவுடைய கட்சி வேஷ்டிகள் என் பீரோல இருக்கிறத பார்க்கும்போது இனிமேல் என்னால அதை கட்ட முடியாது. திமுக தொண்டர்கள் யாருமே இனிமேல் என்கிட்ட பேச மாட்டாங்கன்னு சொல்லி நான் அழுத நாட்கள் ஒன்றா இரண்டா, எத்தனையோ நாட்கள் அழுதுருக்கேன். அது மட்டும் இல்லாம திமுகவுக்காக நான் ஜெயிலுக்கெல்லாம் போயிட்டு வந்திருக்கேன். திமுக போராட்டங்களுக்காக நான் பல முறை சிறைக்கு போயிட்டு வந்திருக்கேன் அப்படின்னு சொல்லியிருக்காரு. எதுக்காக அவர் இப்படி சொல்றாருன்னா, நான் இதுவரைக்கும் வாரிசு அரசியல ஆதரிக்கவே கிடையாது. என்னுடைய மகனான துரை வைகோவை நான் என் கட்சிக்குள்ள கொண்டு வரல. அதை கொண்டு வந்தது யாரு அப்படின்றதையும் வைகோ அவர்கள் சொல்லியிருக்காரு. அது யாருன்னா, மதிமுக மாவட்ட செயலாளர்கள் 106 பேரு வாக்கெடுப்பு நடத்திருக்காங்க. துரை வைகோ அவர்கள் அரசியலுக்கு வரணும் வரக்கூடாதுன்னு சொல்லி வாக்கெடுப்பு நடத்தினதுல 104 பேரு துரை வைகோ அவர்கள் அரசியலுக்கு வரணும் கட்சிக்கு வரணும் சொல்லி ஓட்டு போட்டு இருக்காங்க. அந்த ஒரு காரணத்துக்காக மட்டும்தான் துரை வைகோ அவர்கள் அரசியலுக்குள்ள வந்தாரு. அந்த சமயத்துல மதிமுக நிர்வாகிகளும் மாவட்ட செயலாளர்களும் நீங்க எதுக்காக சர்வாதிகாரி மாதிரி பண்றீங்க, நம்மளுடைய மாவட்ட செயலாளர்கள் இத்தனை பேரோட ஓட்டும் துரை வைகோக்கு ஆதரவாதான் இருக்கு, அப்படி இருக்க நீங்க எதுக்காக தடுத்து நிறுத்துறீங்க, சர்வாதிகாரித்தனமா பண்ணாதீங்கன்னு சொல்லி அவங்கதான் துரை வைகோ அவர்களை கட்சிக்குள்ள கொண்டு வந்தாங்க. ஆனா இப்ப அந்த 104 மாவட்ட நிர்வாகிகள் பழி சொல்லுக்கு ஆளாகல, நான் தான் பழி சொல்லுக்கு ஆளாகி நிக்கிறேன் அப்படின்னு வேதனையோட பேசியிருக்காரு. இதே மாதிரிதான் பாமக தரப்பு ராமதாஸ் அவர்களும் சொல்லியிருந்தாரு. என்னன்னா, அவரும் வாரிசு அரசியல் பண்ண மாட்டேன்னு சொல்லி அந்த பாமக கட்சியில இருக்கிறவங்க தான் அன்புமணி ராமதாஸ் அவர்களை கட்சிக்குள்ள கொண்டு வந்தாங்க அப்படின்னு பாமக தரப்புலையும் வாரிசு அரசியல் பத்தின ஒரு பேச்சுக்கு சொல்லியிருந்தாங்க. ஆக மொத்தத்துல நான் கூப்பிட்டு வரல, கட்சி நிர்வாகிகள் தான் கூப்பிட்டு வராங்கன்னு சொல்லி அவங்களுடைய வாரிச கட்சிக்குள்ள கொண்டு வந்துடுறாங்க. எப்படியோ அந்த மாதிரி இப்ப பாமகவிலையும் அப்பா மகன் போர் போயிட்டு இருக்கு. இதுல எப்படியாவது தன்னோட பலத்தை நிரூபிக்கணும்னு அன்புமணி அவர்களும் ரொம்ப தீவிரமா வேலை பார்த்துட்டு வராங்க. அன்புமணி அவர்களை பங்கேற்காம அவங்க போட்டோவை போடாம ராமதாஸ் ஐயா தலைமையில இருந்து பல குழுக்கள் கூட்டம் நடத்திட்டு வராரு. அவர் ஒரு பக்கம் கும்பகோணத்துல மகளிர் கூட்டம் அமைக்கிறதுக்கான தீவிரமான வேலையை பார்த்துட்டு வராரு. இப்ப அன்புமணி அவர்களும் 10.5% இடஒதுக்கீட்டுக்காக ஒரு போராட்டம் நடத்துவதற்காக மக்களை தயார் செஞ்சுட்டு வராரு. 20ஆம் தேதி நடக்கிற போராட்டத்துக்கு வாங்க அப்படின்னு சொல்லி அன்புமணி அவர்கள் ஒவ்வொரு வீடா போயிட்டு அழைப்பு கொடுத்துட்டு வராரு. இந்த போராட்டத்துல ராமதாஸ் ஐயா தலைமையில இல்லாம அன்புமணி தலைமையில நடக்கிறதுனால இந்த போராட்டத்துக்கு அதிகமான தொண்டர்களும் மக்களும் வந்தா அது அன்புமணி ஐயாவுடைய பலத்தை காட்டுற ஒரு தருணமா பார்க்கப்படுது. இது ஒரு பக்கம் நடக்க, தமிழிசை சவுந்தரராஜன் அவர்கள் பிரேக்கிங் கொடுக்க மாட்டேன்னு சொல்லியே பிரேக்கிங் கொடுத்திருக்காங்க. அது என்னன்னா, பாஜகவை சேர்ந்தவங்க எல்லாரும் ஒரே குறிக்கோளோட தான் இருக்காங்க. எப்படியாவது தமிழ்நாட்டிலையும் கூட்டணி ஆட்சியை கொண்டு வந்துடணும் அப்படின்ற ஒரு முடிவோட இருக்காங்க. இந்த கூட்டணி ஆட்சி முறையவே முதல் முறையா பாஜக தான் கொண்டு வந்தாங்க இந்தியாக்குள்ள.
காங்கிரஸ் கட்சியை வீழ்த்தறதுக்காக பாஜக தலைமையில என்டிஏ கூட்டணி அமைச்சு காங்கிரஸ் வீழ்த்தினாங்க. அதுக்கப்புறமா ஒவ்வொரு மாநிலத்திலேயும் பாஜக தலைமையில கூட்டணி ஆட்சி நடைபெற்றது. இதுவரைக்கும் தமிழ்நாட்டுல மட்டும்தான் பாஜகவால கால் ஊன்ற முடியாம இருந்தது. அதையும் எப்படியாவது பண்ணிடணும்னு ரொம்ப தீவிரமா இருக்காங்க பாஜக தரப்பினர். அந்த வகையில அண்ணாமலை அவர்களும் தமிழ்நாட்டுல கூட்டணி ஆட்சி தான் அப்படின்னு நேற்று நடந்த பிரஸ் மீட்ல சொன்னாரு. அதே மாதிரி இன்று தமிழிசை சவுந்தரராஜன் அவர்களும் அதே ஒரு கருத்தை தான் சொல்லியிருக்காங்க. எதுக்காக தமிழ்நாட்டுல கூட்டணி ஆட்சி நடக்க கூடாது, தமிழ்நாட்டுல கூட்டணி ஆட்சி தான் வரணும், எல்லா மாநிலங்களிலும் பாஜக தலைமையில கூட்டணி ஆட்சி ரொம்ப நல்லாட்சியா தானே போயிட்டு இருக்கு, அப்படி இருக்க தமிழ்நாட்டுல மட்டும் எதுக்காக வேண்டான்னு சொல்றீங்க, தமிழ்நாட்டிலும் அப்படிப்பட்ட ஒரு நல்லாட்சி வேண்டாமா, வேணும்னா கண்டிப்பா என்டிஏ கூட்டணி ஆட்சி தமிழ்நாட்டுல நடக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காரு. இந்த இடத்துல கூட அவங்க அதிமுக தலைமையில கூட்டணி ஆட்சின்னு சொல்லவே கிடையாது, என்டிஏ தலைமையில தான் கூட்டணி ஆட்சின்னு சொல்லியிருக்காங்க. இப்படி பாஜக தரப்புல இருந்து கூட்டணி ஆட்சி தான் அப்படின்றத ஒவ்வொரு இடத்துலயும் அவங்க உறுதிப்பட சொல்லிட்டு இருக்க, இது இபிஎஸ் அவர்களுக்கு தான் மிகப்பெரிய தலைவலியா மாறி இருக்கும் அப்படின்னு சொல்லப்படுது. ஏன்னா பாஜக தரப்புல இருந்து ஒருத்தர் மாறாம எல்லாரும் கூட்டணி ஆட்சின்னு சொல்லிட்டு இருக்க, வெறும் இபிஎஸ் அவர்கள் மட்டும் தமிழ்நாட்டுல தனி பெரும் ஆட்சியா அதிமுக வெல்லும் அப்படின்னு சொல்லி பேசிட்டு இருக்காரு. இதனால எப்படி அதிமுகவும் பாஜகவும் இணக்கமா இருக்க முடியும் அப்படின்ற ஒரு கேள்வியை தான் எழுப்புது. பாஜக தரப்புல இருந்து ஒரு கருத்தும் அதிமுக தரப்புல இருந்து ஒரு கருத்தும் வருவதனால ரெண்டு பேர் இடையிலேயே நிறைய கருத்து வேறுபாடு இருக்கிறது இந்த சூழ்நிலை அப்ப வெளியே வருது. அதனாலதான் என்னவோ டைம்ஸ் ஆஃப் இந்தியா நாளிதழுக்கு பேட்டி கொடுத்த இபிஎஸ் அவர்கள் தாவேகாவோட கூட்டணி இருக்குமான்னு கேட்டதுக்கு ஆமானும் சொல்லல, இல்லன்னு சொல்லல. அவர் மனசுல தாவேகாவோட கூட்டணி வைக்கிற ஒரு எண்ணம் இருக்குன்னு தெரிய வருது. இது போன்ற மேலும் சுவாரஸ்யமான தகவல்களோடு சந்திக்கின்றேன். நன்றி.